அட இது பிரியாணி இல்லையா, பிளெயின் குஸ்காவா அப்படின்னு கேட்கணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குஸ்காவுக்கு எவ்வளோ வெங்காயம் எடுக்கணுமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் ஊற்றிட்டு 100 கிராம் எண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தேன். 100 கிராம்லேயே ஒரு 75 mlன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் கலர் அது போட்டோடனே அந்த கலரே வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணல. தனி மிளகாத்தூளில் உள்ள கலரே வந்து கேசரி பவுடர் மாதிரியே இருந்தது. ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை. தண்ணி வந்து ஒரு அலக்கு அரிசிக்கு 2.5 உலக்கு தண்ணி ஊற்றினேன். 2.5 அலக்கு தண்ணி ஊற்றினேன். இந்த ரேஷியோவில் ஊற்றினேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் அன்றைக்கி எடுத்திருந்தேன். வீட்டில் நம்ம சாப்பாடு ஆக்கும் இல்லையா, பொன்னி அரிசி, அந்த தான் நான் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து பொன்னி அரிசி இல்லாட்டியும் ஜீரக சம்பாலையும் செய்யலாம், இல்லைனா பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வீட்டில் சாப்பாடு அரிசி வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா வந்துருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் வந்து ஒரு லெமன் எடுத்துகிட்டு லெமனையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். தயிர் ஊற்றினேன். எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகுற மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி சுண்டி வரப்போ 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி மேலே வந்து நான் வந்து மேலே ஊற்றிட்டு தம் போட்டுட்டேன். தம் வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் ஆக்கியிருந்தால் தம் போடலாம். ஆனால் நான் வந்து குக்கரில் எடுத்ததுனால நான் 2 ஸ்பூன் நெய்யை வந்து மேலே அப்படியே ஊற்றிட்டோன்னே இப்படி ஊற்றினா தான் உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டேன். குக்கரை மூடிட்டு விசில் விட்டுட்டு 2 விசில் வந்தோடனே எடுத்துடணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஆனியன் ரைத்தா எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து கத்திரிக்காய் சட்னி நம்ம வைப்போம் இல்லையா பிரியாணிக்கு, அந்த கத்திரிக்காய் சட்னியும் வைக்கலாம். இல்லைனா வந்து நம்ம முட்டை அவிச்சு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, சிக்கன் மாதிரி, அந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் நான் எடுத்துக்கிறேன் அவிச்ச முட்டையை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு மேலே பெப்பர் போட்டு அதிகமாக பெப்பர் போட்டேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து கிளைமேட் சரியில்லாததுனால தொண்டை ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நான் வந்து பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துக்கிட்டு இப்படி ஃப்ரை பண்ணி அதுக்கு காம்பினேஷனாக தொட்டுக்கிட்டேன். ஆனால் நல்லா இருந்தது, ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து கறி இல்லாதப்போ சில பேர் ஏக்கமாக வந்து என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்போது நிறைய வந்து நான் முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வீடியோ அப்படியே வந்து அன்றைக்கி ஈவினிங் 7 o'clock, அதாவது Jan 1 7 o'clock எடுத்த வீடியோ தான் இது. என்னுடைய பையன்தான் பின்னாடி இந்த வீடியோ எடுத்துகிட்டே வரான். எங்கே போனோன்னா பீச்சுக்கு போயிருந்தோம். என்னோடய தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே கால் பண்ணி வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லினால நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ பீச்சில் தான் இது வந்து எடுத்தது. இதுதான் பீச்சுடைய அந்த என்ட்ரன்ஸு. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக பீச்சுக்கு வந்திருக்கேன். பட் இப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே நல்லா புதுசாக இப்போ பண்ணியிருக்காங்க. லுக் லைக் துபாயில் இருக்கிற அந்த ஃபீல் வந்து இங்கே வருது. இதுதான் என்ட்ரன்ஸு. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்து எல்லாருமே வந்து இப்போது பீச்சில் வந்து எல்லா சிரமங்களும் கம்மியான மாதிரி தோணுது. ஏன்னா வந்து இப்போ நடந்து போகிறோம் இல்லையா, இது நடந்துட்டு போகிற மாதிரி மண்ணில் நடந்துட்டு போகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கேயே முன்னாடி என்ட்ரன்ஸில் எழுந்துருவாங்க இல்லையா, என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்ருப்பாங்க நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நடந்து போகிறதுக்கு வாக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அது மண்ணில் நடந்து போகாமல் அந்த கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ரோடு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ராலியும் பண்ணியிருக்காங்க. ட்ராலி வந்து அதிகமாக வந்து
வயசானவங்களுக்கு தள்ளிட்டு போகிற மாதிரியே அது மாதிரி நம்ம யாராவது ரிலேஷனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள நடக்க முடியல அப்படின்னா வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு தூக்கி கூட்டிகிட்டு வர முடியாதுன்ற மாதிரி ஃபீல் இருக்கும்போது அவங்கள கூட்டிகிட்டும் வரலாம். அந்த மாதிரி இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பசங்களுக்கெலாம் நிறைய விளையாட்டு இருக்குது. அதாவது நம்ம ஒரு பார்க் போனால் என்னென்ன இருக்குமோ, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமோ, அது இல்லாமல் வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போகிறோம். அங்கே இப்போ பார்க்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கிறது. ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்களும் என்ஜாய் பண்ணோம். என்ன அப்படின்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோமா, அது சின்ன பசங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த ஊஞ்சலுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு இடம் கிடச்சிது. நான் வந்து நானும் தம்பி ஒய்ஃபும் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டே இன்னொருத்தர் வந்து சின்ன பசங்க விளையாடுற இடத்துல நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ உடனே எழுந்திரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கேம் மாதிரி இருந்தது. ஸோ இதையும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுவும் நல்லா இருந்தது. இது பசங்க வந்து சின்ன பசங்களுக்கு நல்லா இங்கே கூட்டிகிட்டு வந்து கம்மியான செலவில் நல்லா என்ஜாய்மெண்ட் அப்படின்னா இது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் பசங்களை வந்து எந்த ஒரு செலவு இல்லாமல் நம்மளுக்கு நிம்மதியாக ஹாப்பியாக இந்த வின்டரை வந்து நம்ம கழிக்கணும் அப்படின்னா ஏர்லியாகவே ஒரு 4 o'clock வந்துடுங்க. இங்கே வந்து என்னென்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இது வந்து ரெஸ்ட் ரூம், அதாவது டாய்லெட்டு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அந்த வயசானவங்களுக்கு ரோட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த என்ட்ரன்ஸில் இந்த ட்ராலியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரோடு வழியாகவே நம்ம அப்படியே அவங்கள தள்ளிக்கிட்டே போய்க்கலாம். ஈஸியாகவே வந்து எல்லாமே வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுற விதமாக இது ஒரு அமைச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த துபாய் சீட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். துபாயில் அதாவது இந்த சீட்டர் அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா மரத்தில், அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நான் ஷூட் பண்ணல, பட் அதை எடுத்தோம். இதுதான் வெளியில் வர என்ட்ரன்ஸு. இங்கேருந்து செல்ஃபீஸ் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் ரோட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் தான் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். அப்படியே நடந்து போய்கிட்டே வந்து தெருவோர கரைகளில் அப்படியே பார்த்துக்கிட்டே ஜாலியாக வந்தோம்னா பீச்சில் சுண்டல் நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்கள்ல. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்துகிட்டே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகிறது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஊஞ்சலில் தான் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அமைஞ்சுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.